என்ன மன்னிச்சிரு வீரா. உங்க அம்மாக்கு எதிரா பேசுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். அது உன்னோட அம்மா. நான் அவங்களையே தப்பா நினைச்சிட்டேன். அவங்க உன்னை காயப்படுத்த முயற்சிக்கிறாங்கன்னு. உன்னை யாரும் காயப்படுத்த கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அது யாரா இருந்தான்னு நானே உன்னை காயப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறேன். உன்னை அளவுக்கு அதிகமா நேசிக்கிறேன். ஆனா அதுக்காக நான் உன் அம்மாவையே தப்பா நினைச்சிருக்க கூடாது. என்ன மன்னிச்சிரு. எனக்கு தெரியும் நீ தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு தெரியும். ஆனா நீ என்ன எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்னு தெரியாது. நீ இப்படி என்ன அளவுக்கு அதிகமா நேசிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க பார் சந்திரகாந்தா, யார் வந்து என்கிட்ட என்ன சொன்னாலும் என் அம்மாவை பத்தி நான் எப்பவும் தப்பா நினைக்க மாட்டேன். ஏன்னு தெரியுமா, நான் அவங்களோட உண்மையான பையனே இல்லை. இருந்தும் அம்மா சொந்த மகனை விட என்னதான் அதிகமா நேசிக்கிறாங்க. அவங்களுக்கு அப்புறமா அவங்களோட இந்த நாட்டையும் அவங்களோட இந்த அரண்மனையும் ஆட்சியையும் நான் பார்த்துக்கணுங்கிறதுக்காக தன்னோட சொந்த மகனையே தள்ளி வச்சவங்க எங்க அம்மா. அவங்களோட முழு நேரத்தையும் ஏன் கூட செலவு பண்ண நினைச்சாங்க. அப்பதான் நான் நல்ல ராஜாவா ஆக முடியும். நான் என்னையே எழுந்தது கூட இப்போ வரைக்கும் என் அம்மாவுக்கு தெரியாது. எங்க அம்மா எப்பவுமே அவங்கள பத்தி நினைச்சதே கிடையாது. ஏன்னா அவங்க எப்பவும் என்ன பத்தியே தான் நினைக்கிறாங்க. இப்ப நீயே சொல்ல, இப்படிப்பட்ட ஒரு அம்மா தன் மகனையே காயப்படுத்துவாங்களா என்ன? வா, ஒரு புது உறவை ஆரம்பிக்கலாம். இனி அம்மாவோட மனசை எப்பவும் காயப்படுத்த மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ண. என்னோட அன்பு அத்தையே, உனக்கு கொஞ்ச நேரம் அவகாசம் தரேன். அதுக்குள்ள 2 பேரையும் பிரிச்சுடு. அப்படி பிரிச்சுட்டா நீ உயிரோட இருப்ப. இல்லனா எங்க அம்மா ஒரு பேயா மாறிட்டாளே. எங்க அம்மா ஒரு பேய். எங்க அம்மா ஒரு பேய். என்ன கொன்னுடுவா. பேய் என்ன தின்னுடும். என்ன விட்டுருங்க, இங்கே இருந்துடுறேன். என்ன பார்த்து பேய் நான் சொல்றேன். இந்த சதாக்ஷிய பத்தி உனக்கு தெரியாது. வெளியில வா. வெளிய யாருன்னு உனக்கு காட்டுறேன். என்ன பேய் சொன்ன? பேய் எப்படி அடிக்கும்னு உனக்கு காட்டுறேன். நல்ல அடி. இளவரசர் நீங்களா? நான் என்ன நினைச்சேன்னா உங்களை இளவரசி. உங்களுக்கு அடி எதுவும் படலையே? வீரா அவனோட அம்மாவை கண்மூடித்தனமா நம்புறான். அது தப்புன்னு அவனை நம்ப வைக்கணும். ஆனா நீ ஆதாரம் இல்லாம அதை செய்யக்கூடாது. வீரா, வீரா நீ என்ன பண்ற? அதே யார நம்ம 2 பேர் தான் இருக்கோம். ஆனா மொத்த ராத்திரியும் கெட்டு போச்சு. ஆனா இன்னும் விடியல. வாராணி, இந்த இரவை இன்னும் அழகாக்கலாம். நீயே என் வலி, நீயே என் ஒளி, என் உயிர் காதலி. சுவாசம் முழுதும் முந்தன் வசம் உயிர் காதலி. நீயே என் வலி, நீயே என் ஒளி, என் உயிர் காதலி. சுவாசம் முழுதும் முந்தன் வாசம் உயிர்
உயிர் காதலி எந்த உயிர் காதலி எந்த உயிர் காதலி எந்த உயிர் காதலி எந்த உயிர் காதலி நீயே என் வலி நீயே என் ஒளி என் உயிர் காதலி சுவாசம் முழுதும் முந்தன் வசம் உயிர் காதலி எந்த உயிர் காதலி எந்த உயிர் காதலி எந்த உயிர் காதலி எந்த உயிர் காதலி இன்னைக்கு எல்லா தடைகளும் உடைச்சிடும். இன்னைக்கு என்னை யாராலையும் தடுக்க முடியாது. காப்பாத்து நிலா, காப்பாத்து தீரா, என்ன காப்பாத்து. அந்த அசுரன் என்ன கொல்ல வரா, என்ன காப்பாத்து. கதவை தர நிலா, கதவை தர. தீரா என்னாச்சு? அந்த ராட்சசன் என் பின்னாடியே வர்றான். என்ன காப்பாத்து நிலா, என்ன காப்பாத்து. எதுவும் ஆகாது. எந்த அசுரன்? யாருமே இல்லையே. இப்ப அங்கதான் இருந்தா, பின்னாடி வந்த அசுரன். எந்த அசுரனும் இல்ல, நீ கவலைப்படாத. நீ இங்கேயே இரு, சரியா? உனக்கு ஒண்ணும் ஆகாது. அந்த அசுரன் என்ன கொன்னுருவான். தீரா, உனக்கு எதுவும் நடக்க நான் விட மாட்டேன். நான் உன் கூடவே இருக்கேன். உனக்கு ஒண்ணும் ஆகாது. பயமா இருக்கு. வா, இங்க வந்து உட்காரு. இல்ல, அவன் என்ன கொன்னுருவான் நிலா. நிலா, என்ன அவன் கொன்னுருவான். அவன் என்ன கொன்னுருவான். தீரா, அந்த அசுரன் உன்னை தொட முயற்சி பண்ணா கூட நான் அவனை மொத்தமா அழிச்சிடுவேன். பயப்படாத. நீ ஒண்ணு பண்ணு. இன்னைக்கு ராத்திரி நீ இங்கேயே படு. நான் போய் உனக்கு மருந்து எடுத்துட்டு வரேன். இல்ல நிலா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உனக்கு ஒண்ணும் ஆகாது. என்ன காப்பாத்து. வந்து படு. தீரா முன்னாடிலாம் இப்படி இல்ல. சின்ன பையன்ல. நானும் அம்மாவும் ரொம்ப பாசமா இருப்போம். எங்க பாசமே அவனுக்கு எடுத்துருச்சு. இவனுக்கு எப்படி கோவம் வரும் தெரியுமா? இவன் யாரை பார்த்தும் பயப்பட மாட்டான். எல்லாரும் இவனை பார்த்து பயப்படுவாங்க. நானும் அம்மாவும் கஷ்டப்பட்டு இவனை கட்டுப்படுத்துவோம். ஆனா இப்ப பாரு, அந்த அசுரன் என்னோட தம்பியை இப்படி பயந்தாங்குழியா மாத்திட்டான். இப்ப எதுக்கு எடுத்தாலும் இவன் பயப்படுறான். எல்லாத்தையும் நான் சரி பண்றேன். சீக்கிரமாவே உன் தம்பி முதல்ல இருந்த மாதிரியே குணமாயிடுவான். பார்த்துட்டே இரு. தீரா உன்னை நம்புறது அந்த இறைவனோட அருள் தான் நினைக்கிறேன். நீ மட்டும் இல்லனா அவனை பாத்துக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். இல்ல, நான் இல்லாம இருந்தாலும் நீ நல்லாவே பாத்துப்ப. ஏன்னா நீ எவ்வளவு நல்ல மகனும், அதை விட ஒரு நல்ல அண்ணன். அப்ப காதலன் அவனுக்கு மதிப்பே இல்லையா? எண்ணும் போது உந்தன் ஞாபகம், பார்க்கும் போது பாதை எல்லாம் பாவை உன் தடம். என் ஆவி எங்கும் உன்முகம் தானமா என்று ஆன பின்னும் இன்னும் தூரமா. நிலா, நிலா, வீரா, என்ன அவன் கொன்னுருவான். வீரா, இவனுக்கு மருந்து கொடுத்து உறங்க வைக்கலாம். காப்பாத்து. யாரு? யாருங்க? யாருங்கன்னு கேக்குறல்ல?
என்ன நீ கெட்ட ஆவி மாதிரி அரண்மனை முழுக்க எல்லாத்தையும் பயமுறுத்திக்கிட்டு இருந்தியே, எதுக்காக சொல்லு? நான் வேண்டான்னு சொல்லியும் கேட்காம அந்த போதை பாலை ஏன் குடிச்ச சொல்லு? அந்த பாலை நான் வேற கோப்பையில ஊத்தி தானே குடிச்சேன். ஏன்னா ஐராவதி கோப்பையில தானே கலந்தா, பால்ல கலக்கலையே. ஐயோ நிஷி, உன்னை வச்சுட்டு எதுவுமே செய்ய முடியாது. இவனுக்கு என்னாச்சு? நம்ம பையன் பைத்தியமாயிட்டான். அவனும் பாலை குடிச்சானா என்ன? எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கான்? ஏற்கனவே இவத்தோல தாங்க முடியல, இப்ப இவன் வேறயா? இளவரசர் தீராவை காணோம். அரண்மனை முழுக்க தேடி பார்த்துட்டு எங்க போனாரு தெரியல. தேஜானா தீராவை பாத்தீங்களா? இல்ல, அரண்மனை முழுக்க தேடிட்டோம், எங்கேயும் இல்ல. ஆமா, நானும் நல்லா தேடி பார்த்துட்டேன், எங்கேயும் இல்ல. என் பையன் எங்க போயிருப்பான்? நீங்க எல்லாம் இருந்தும் எங்க போனா? நான் என் பையனை பார்க்கணும் வீரா. நான் இப்பவே என் பையனை பார்க்கணும். போய் அவனை கூட்டிட்டு வா. அரண்மனை முழுக்க தேடு, நாடு முழுக்க தேடு. ஆனா அவனை கூட்டிட்டு வந்து. சரிம்மா, நான் இப்பவே கிளம்புறேன். தீராவை நாங்க பார்க்கல, ஆனா நாங்க அரண்மனைக்கு வெளியில பயங்கரமானது ஒண்ணு பார்த்தோம். என்னது? ரொம்ப பெரிய காலடி தடம் பார்த்தோம். ஆனா அது சாதாரண மனுஷன் காலடி தடம் இல்ல. அது ஒரு பெரிய அசுரனா இருக்கணும், இல்ல காட்டு விலங்கா இருக்கணும். இது அந்த அசுரனோட கால் தடமாச்சு. இது அந்த அசுரனோட கால் தடம் தான், எனக்கு தெரியும். இரண்யாசுரன். அந்த அசுரன் திரும்பவும் வந்துட்டானா? அம்மா, அம்மா, இனி என் பையனை திரும்ப பார்க்கவே முடியாதா? அம்மா, தீராவுக்கு எதுவும் ஆகாது. நாங்க எல்லாரும் இருக்கோம்ல. அந்த அசுரனை என் தம்பியை தொட கூட விட மாட்டேன். நீங்க உடம்ப பாத்துக்கங்கம்மா. நீங்க முதல்ல அழுகையை நிப்பாட்டுங்க. ஆமா மகாராணி, நான் இருக்கிற வரைக்கும் தீராவை அந்த அசுரனால தொடவே முடியாது. நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி தரேன். வா வீரா, தீராவை தேடி போலாம். தீரா, 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 இது ரொம்ப பெரிய காடு. நம்ம 2 குழுவா பிரிஞ்சு போய் பார்க்கலாம். அப்பதான் தேட வசதியா இருக்கும். சரியா? தீரா, 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 தீரா. இளவரசர் தீரா, நீங்க 3 பேரும் அந்த பக்கம் போங்க. இளவரசரே. தீரா, தீரா, நான் உன் நிலா வந்திருக்கேன். தீரா, தீரா, சந்திரகாந்தா, சந்திரகாந்தா, இதுக்கு மேல நீ தனியா போக கூடாது. அங்க போனா உனக்கு தான் ஆபத்து. அந்த அசுரம் மோசமானவன். எல்லாரும் வரட்டும், ஒன்னா போலாம். தேஜானா, இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. இதுக்கப்புறம் ஆபத்தான காடு. தேஜானா, என்ன போக விடுங்க. தீரா, சந்திரகாந்தா, தீரா, நீ எங்க இருக்க? சந்திரகாந்தா, நில்லு. சொல்லு. சந்திரகாந்தா, தீராவை விட்டுரு, இல்லனா நான் உன்னை விட மாட்டேன். தீராவை விட்டுரு, தீராவை விட்டுரு, இல்லனா. வீரா, ஆமா, அது என்ன சத்தம்?
இது இது அந்த அசுரனோட கால் தடுமாச்சே. அவனோட மொழியும் இருக்கு. இது அந்த அசுரன் தான். இங்கதான் எங்கேயோ மறைஞ்சிருக்கான். ஆனா காலடி தடம் இங்க வரைக்கும் தான் இருக்கு. அவன் எங்க போய் மறைஞ்சிட்டான்? பயந்து ஓடிட்டியா? நீ எங்க இருக்க? நீ பலசாலினா என் முன்னாடி வா. தீராவை எங்க வச்சிருக்கன்னு சொல்லு. என் முன்னாடி வா கோழையே. தீரா! நிலா! குரல் கேக்குது. இது தீராவோட குரல் ஆச்சே. தீரா! நிலா! அந்த அசுரன் என்ன தூக்கிட்டு வந்துட்டான் நிலா. பயப்படாத தீரா. நான் வந்துட்டேன்ல. உனக்கு ஒண்ணும் ஆகாது. இனி உனக்கு ஒண்ணுமே ஆகாது. அந்த அசுரன் என்ன கொன்னுருவான் நிலா. இல்ல பயப்படாத தீரா. நான் வந்துட்டேன்ல. உனக்கு ஒண்ணும் ஆகாது. பாரு எனக்கு எவ்வளவு அடிபட்டிருக்குன்னு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன இப்படி பண்ணிட்டா. உனக்கு எதுவும் ஆகாது. எதுவும் ஆகாது. நாங்க எல்லாரும் தான் இங்க இருக்கோம்ல. பயப்படாத. ஒண்ணும் இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நிலா. நீ பயப்படாத. உனக்கு ஒண்ணும் ஆகாது. தீரா நல்லா இருக்கான்ல? நான் சீக்கிரமாவே இவரை குணப்படுத்த புதுசா ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருவேன். அதுக்கப்புறம் இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இவர் சீக்கிரமா குணமாகணும்னு மகாவிஷ்ணுவை வேண்டிக்கங்க. ஆஹா, சபாஷ்! விஜயநகரத்து படைகள் எவ்வளவு பெருசு, திறமையானது, வீரமானது. வீரர்களுக்கெல்லாம் வீரமான, இதுவரைக்கும் தோல்வி காணாத வீரன் இருக்கான். எவ்வளவு பெரிய மாவீரர்கள் இருந்தும் என் பையன் இப்ப மரணப்படுக்கையில இருக்கான். எல்லாரும் பேசும்போது பெருசா பேசுறீங்க, வாய்க்கிழிய சத்தியம் பண்றீங்க, பொறுப்பை எடுத்துக்கிறதா சொல்றீங்க, ஆனா நிறைவேற்றுறது இல்ல. இன்னையில இருந்து என் பையனை பாத்துக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இல்ல. கிளம்பிக்கிறது போ. நிலா! நிலா! அம்மா அம்மா ஏமா இப்படி எல்லாம் பண்றீங்க? நம்ம எல்லாரும் இருக்கோம்ல. சந்திரகாந்தாவும் இங்க இருக்கா. தீராவுக்கு எதுவும் ஆகாது. நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. நிலா! போங்க. வைத்தியர் ஐயா, நீங்க ரொம்ப ஆண்டுகளா இங்கதான் இருக்கீங்க. நாடி துடிப்ப வச்சு என்னன்னு சொல்லிடுவீங்க? தீராக்கு என்னாச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் நாடி புடிச்சு பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாட்டுல கெட்ட மந்திரங்கள் சூழ்ந்திருந்தது. அதுக்கப்புறமா ராணி ஐராவதி எர்ணாசுரனை இந்த நாட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டாங்க. பத்ராமா தன்னோட மாய சக்தியால அந்த அசுரனை கட்டி போட்டுட்டாங்க. அதுல இருந்து அவன் தப்பவே முடியாது. ஆனா யாரும் அந்த மாய சக்தியெல்லாம் உடைச்சு அந்த அசுரனை திரும்ப வெளியில வர வச்சிருக்காங்க. இந்த நாட்டுல பத்ராமாவை விட பெரிய மந்திர சக்தி யாரா இருக்க முடியும்? யார் அவங்க? பத்ராமாவோட மாய சக்தியை முறிச்சு அந்த அசுரனை வர வச்சது யாரு? அது எனக்கு தெரியாதும்மா. நான் தெரிஞ்சதை சொல்லிட்டேன். ஐராவதி அம்மாவும் பத்ராமாவும் சேர்ந்து எந்த மாய சக்தியால அந்த அசுரனை கட்டுப்படுத்தினாங்களோ அந்த எல்லா சக்தியும் அதோட ரகசியத்தையும் இந்த அரண்மனையில ஏதோ ஒரு ரகசிய அறையில தான் அடைச்சு வச்சிருக்காங்க. அங்க யாராலையும் போக முடியாது. அந்த மாய அறை அரண்மனையில இருக்கிற இடம் யாருக்குமே தெரியாது. 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். ராணி ஐராவதி அப்புறம் பத்ராமா. அந்த ரகசிய அறையில இருந்து மாய சக்திகள் எப்படி வெளியில வந்துச்சுன்னே தெரியல. அந்த இரண்யாசுரனை பத்தின ரகசியங்கள் இந்த அரண்மனையில எந்த அறையில இருந்தாலும் நான் அதை கண்டுபிடிக்கிறேன். அந்த ரகசியத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வரேன். அந்த ரகசிய அறை எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிப்பேன். ஒருத்தர் தான் எனக்கு தேவையான தகவலை சொல்ல முடியும். அவங்க தான் இந்த அரண்மனையில ரொம்ப நல்லாவே இருக்கவங்க. அவர்கிட்ட தான் கேட்கணும். இனிமே ராத்திரி பகலா தம்பியோட அறைக்கு முன்னாடி வீரர்கள் காவல் புரியணும். ஒரு நொடி கூட யாரும் இங்க இருந்து விலக கூடாது. அத்தை, நீங்க நல்ல வேலை செய்யறதுக்கு நான் முகூர்த்தம் பார்க்கணுமா என்ன? நல்ல நேரம் எப்பவோ முடிஞ்சிருச்சு. நான் முதல் அடிய எப்படி அடிக்கலான்னு யோசிக்கிறேன். திட்டம் கிடைச்சிருச்சு. தேஜானா ஆ அங்க பாரு.